எவ்வளவு பேர் ரெடிமேட்ல போட்டாலும் ஒரு 2% பீப்புளாவது தச்சு போறதுக்கு இருக்க மாட்டாங்களா? அந்த மக்களை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணுவோம் அப்படின்றத அந்த நேரத்துல அந்த ஒரு சின்ன ஐடியா எனக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் டெய்லரிங் ஆரம்பிச்சேன். டெய்லரிங் ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல. சாதாரண கஷ்டம் இல்ல. வார்த்தைகளால சொல்லவே முடியாது அந்த கஷ்டங்களை. டெய்லர் தச்சிட்டே இருப்பாரு. ஒரே டெய்லர் தான் தச்சிட்டே இருக்குமாறு போய் பாக்குறதுக்குள்ள ஆள் ஓடிடுவாங்க எந்திரிச்சு. தனியா உட்காந்து தைக்க முடியாது. டெய்லருங்களோட மைண்ட் செட் அவங்களுக்குன்னு ஒரு விதமான மைண்ட் செட் இருக்கும். யாரையாவது ஒரு ஆளை ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் நிப்பாட்டி நீங்க டெய்லரா இருக்கீங்க, நீங்க டெய்லரான்னு கேட்கிற அளவுக்கான ஒரு போராட்டம் வந்துருச்சு அந்த இடத்துல. டெய்லரை கண்டுபிடிக்க முடியாம. ஏன்னா எனக்கு டெய்லரிங் தெரியவே தெரியாது. எனக்கு மெட்டீரியலை பத்தி ஒன்னும் தெரியாது, டெய்லரிங் பத்தி தெரியாது. அந்த தொழிலுக்குள்ள இறைவன் என்னை எடுத்து உட்கார வச்சா என்ன வச்சு ஏதோ வேலை வாங்கினான்ற மாதிரி தான் இன்னைக்கு நான் பார்த்தா தெரியுது. அப்போ அந்த டெய்லர்ஸ் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயமா பண்றேன். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒழுங்கான ஃபிட்டிங் கொடுக்க முடியல, பினிஷிங் கொடுக்க முடியல. அவ்வளோ சேலஞ்சஸ். கஸ்டமர்லாம் திரும்ப ரிப்பீட் ஆக மாட்டிருக்காங்க. பண்டிகை டைம்ல வாங்கினா திரும்ப அவங்களுக்கு டேட்ல கொடுக்க முடியல. ஒரு டைம்ல இந்த தொழிலை விட்டே நம்ம போயிடுவோம். இதுல இருந்து நம்மளால இன்னைக்கு உருப்பிட முடியாது. ஆனா பெரிய ஆள் ஆகணும், பெரிய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆசை, ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இந்த தொழில இருந்து இன்னைக்கு நம்மளால என்னைக்குமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் இந்த தொழில ரெடிமேட் ஆரம்பிச்சவங்களும் சில பேர் டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டு போறாங்களே. அப்போ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் அப்படின்றது எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அந்த நேரத்துல. அப்போ ஒரு டைம்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சரி ஓகே நம்ம வேற தொழில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுல இருந்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடைக்கு வர கஸ்டமர்ஸ் யாராவது இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 2011 இருந்து 20 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பிசினஸ் வரைக்கும் நான் பண்ணி பார்த்தேன். எல்லா பிசினஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எல்லா சிரமங்களையும் பட்டுட்டேன். எல்லா விதமான 4-5 நாடுகளுக்கு பயணப்பட்ட ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுலையுமே ஒரு கரெக்டான ஒரு ரூட் அமையல. இப்பதான் 2020 வந்துச்சு. 20ல கோவிட் எவ்வளவு ஸ்ட்ரகிள் அப்படின்னு தெரியும். கடை 2 ஸ்டாஃப், அந்த கடை அப்படியே இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் கடை மெட்டீரியலா இருந்தது. டெய்லரிங்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா கரெக்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி டெய்லரிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ அந்த நேரத்துல 2020ல பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல லிட்டரலா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். 4 வருஷத்துக்கு முன்னாடி 2020 கோவிட்ல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படியே மீண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா அது வரைக்கும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், அது எதுவுமே என்னால பண்ண முடியல. ஏன்னா கையில காசு கிடையாது, வெளியூருக்கும் சுத்துற மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. ஊரா சுத்திட்டு இருந்தேன். அது பண்ணலாம், இது பண்ணலாம், அங்க போலாம், இவன் ஏதாவது சொன்னா அவன் பின்னாடி போயிடுறது, மலேசியால அது பண்ண முடிஞ்சா மலேசியால போயிடுறது, ஸ்ரீலங்கால இந்த பிசினஸ் இருக்குன்னு சொன்னா ஸ்ரீலங்கால போயிடுறது. எது ட்ரை பண்ணிட்டு இருந்தனோ அதுக்கு கோவிட் இதாயிடுச்சு. கையில காசும் இல்ல, வெளியூருக்கும் போக முடியல. அப்போ 2021 ஸ்டார்டிங்ல என் கடையில உட்கார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன், எதுவுமே பண்றதுக்கு வேலை இல்லை. அந்த நிர்பந்தம் தான் எனக்கான ஒரு அடிப்படையா மாறிச்சுது. அப்போ அந்த பேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் ஜூகர்பர்க் அவர் ஒரு பேட்டியில அப்பதான் ஜஸ்ட் ஒரு இதுல பார்த்து என்ன சொன்னாருன்னா, இந்தியர்கள் பொதுவா இந்தியன்ஸ் பேஸ்புக்கை டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்க. பேஸ்புக்கையும் சோசியல் மீடியாவையும் டைம் பாஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதை வச்சு எவ்வளவு சம்பாதிக்க முடியுன்ற வித்தை தெரியல. அதுவும் இந்தியாவில எவ்வளவு சம்பாதிக்க முடியுன்ற சோசியல் மீடியாவை வச்சு சம்பாதிக்க முடியும் தெரியல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பேட்டி பார்த்தேன். பெரிய ட்ரிகரிங்கா இருந்துச்சு எனக்கு. நம்ம டைமை சாப்பிட்டுட்டு இருக்கு, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். அப்போ அதை கொண்டு ஒரு பெரிய மக்கள் சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனை. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல சின்ன சின்னதா போஸ்ட் எடுத்து போட ஆரம்பிச்சு. கடையில் உள்ள கஸ்டமருடைய டெஸ்டிமோனியல் போட்டோஸ், கஸ்டமருடைய அந்த ரிவ்யூஸ் அதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்டை பூஸ்ட் பண்றது இதெல்லாம் நடந்தது 2021 ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1-2 நம்பிக்கை கீற்றுகள் தெரிய ஆரம்பிச்சு. இது வரைக்கும் மண்ணடின்ற ஒரு ஏரியால, ஒரு ரெசிடென்சியல் ஏரியால ஒரு சின்ன கடையா இருந்துச்சு. ஒரு சின்ன சர்க்கிள் தான், ஒரு நோன் சர்க்கிள், ரிப்பீட்டட் கஸ்டமரா ரெகுலரா வரக்கூடிய மக்கள், அவங்கள பேஸ் பண்ணி தான் வாழ்வாதாரமே இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த சோசியல் மீடியால சின்ன சின்னதா போஸ்ட் போடும்போது ஒரு கிரௌடு, ஒரு 1-2 பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒன்று இதுல இருக்குடா அப்படின்றது அப்பதான் நான் என்ன கண்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் 1-2 பேரை கூப்பிட ஆரம்பிச்சேன். மண்ணடி ரெசிடென்சியல் ஏரியா, வண்டியை கூட கொண்டு உங்களால பார்க்க பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏரியால இன்ஃபுளுசரை கூப்பிட்டு 2-3 வீடியோஸ் போட்டேன். அன்எக்ஸ்பெக்டட் கிரௌட். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் போட்டது சும்மா சாதாரணமா அது வரைக்கும் போட ஆரம்பிச்சேன். ஃபேப்ரிக் டெய்லரிங் கூட அப்ப நான் என்னுடைய ஓன் யூனிட்லாம் கிடையாது. அந்த இன்ஃபுளுசர் வீடியோக்காக நான் என்ன பண்ணேன்னா, வெளியில கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி போட்டு ஆரம்பிச்சேன். பெரிய கிரௌட் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுல எவ்வளவு பெரிய வேக்யூம் இருக்குது. மக்கள் ஒரு சின்ன மார்க்கெட்டிங்க்கு, சின்ன ஒரு இன்ஃபுளுசர் வீடியோக்கு இவ்வளவு பெரிய கிரௌட் வந்துச்சு அப்படின்னா, இந்த கஸ்டமைஸ் டெய்லரிங் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு வேக்யூம் இல்ல இண்டஸ்ட்ரி